கிளவி என்னங்க மருமகிட்ட குசு குசு வந்துடும் கட்ட போய் குடுக்கறான்னு வை அதுக்கு எல்லாம் துண்ணு மணில சேர்த்து வச்சு பிள்ளை போட்டு தீட்டி போடுவாங்க ஏனமெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க பாடியா இப்ப குசு குசு மந்திரம் போடுறாங்க பாவம் வெள்ளத்தாய் ஆத்தா கலர் கலர் கண்ணுக்கு குளிர்ச்சியா சேர கலரை பார்த்தவனே பத்தியா காது வரைக்கும் பல்லு மூஞ்சி புள்ள பல்லா நீடி திரி சிரிக்குது என்ன உன் மண்டையில அவன் பழம் தான் அதே சிலையா அதே கலர் வெள்ள துணியே கட்டிக்கிட்டு இருக்கேன் அதுக்குதான் வாங்கி கொடுக்குறது நீ சே எப்படிலாம் பாவம் ஏங்கி போய் கிடக்குது கலர் சேலைக்கு நீ எல்லாம் ஒரு மருமகளா வஞ்சம் முடிச்சவ துரோகம் முடிச்சவ சச்ச நீ ஒரு மருமகளா இருக்கவனா அட்லீஸ்ட் ஒரு பொண்ணாவது இருக்கிறது இல்லையா ஒரு பொம்பளைக்கு சேலை எடுத்து கொடுக்கறது இப்படி பேசுற சச்ச நினைக்கும் போது மனசுல நோவுது நீ எடுத்து கொடுக்காட்டி போ நான் எடுத்து கொடுக்குறேன் வெள்ளத்தாய் ஆத்தாவுக்கு நான் எடுத்து கொடுப்பேன்டி என்ன நீ எல்லாம் உனக்கு புத்தி ஒரு மாமியாருக்கு சேலை எடுத்து கொடுக்கறதுக்கு வேணாடி கட்டு சும்மா தேவையில்லாத கலத்தை எதையும் இது இழுத்து விடுறாத சும்மா வந்த வேலைய பாத்தியா காமெடி கடை மாத்து சொன்னே என்னம்மா எதுவும் பாக்குறீங்களா இல்ல தம்பி நம்ம ஆளுங்க உன்ன பாத்துட்டு இருக்காங்க நான் சும்மா பாத்துக்கிட்டு இருக்கேன் ஒண்ணும் இல்ல தம்பி என்ன மேடம் வெள்ளத்தாய் மேடம் என்ன கடையே வெரிச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி கடை ஒன்று போட்டுருவோமா எப்படி இருக்கு கடை ஏய்வா ஒருத்தி நீ போனவ வந்த வேலைய பார்க்காம என்ன வந்து பேச வந்துட்ட பாமுடி போய் போ அப்பா துணி மணி இருந்தா பாத்து எடு போ ஐயே வெள்ளத்தாய் தாவ் இந்த சேலை எடுக்கிறது பிளவுஸ் எடுக்கிறது சட்டை எடுக்கிறது இதெல்லாம் நம்மளுக்குலாம் செட்டே ஆகாது டென்ஷன் ஆகுது அவளுக்கு எடுக்கும் போது நம்ம நின்றுக்கிட்டு ஏதாவது நம்ம வாய் போல ஏதாவது பேசி போறோம் ஆவலுக்கு அந்த இது சரி வருது இல்ல அதே நம்மள துரத்தி விட்டாலே வந்துட்டேன் வரும்போது இந்த கலர் சேலையை பார்த்தோன்னே எனக்கு முதல்ல கண்ணுக்குள்ள நின்றது நீ தான் வெள்ளத்தாயத்தா நல்ல எலுமிச்சம்பள கலர்க்கும் வெள்ளை புசு இருக்கு அந்த முடிக்கி எடுப்பா இருக்கும்ல இந்த கலரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால உன்கிட்ட காமிக்கிறதுக்கு எடுத்து வந்தேன் வெள்ளத்தாயாத்தோ எப்படி இருக்குது எனக்கு எதுக்கு முடி வள்ளி குட்டி இதெல்லாம் நான் கண்டாங்கி சேலை சுகுடி சேலை அப்படி பார்த்து ஏதாவது காட்டன சேலை கட்டிக்கிறேன் இது இப்படி பட்டு வச்சது பளபளன்னு உள்ளதெல்லாம் எனக்கு எதுக்கு முடி எனக்கு வேணாம் முடி பேருக்க மாட்டே கிளவி எந்த காலத்துல இருக்கா நீ அந்த சேலை கட்டுவேன் இந்த காட்டன் சேலை கட்டுவேன் பட்டு சேலை கட்ட மாட்டேன் பாடு வச்ச சேலை கட்ட மாட்டோம்னு யாத்தோ நான் பிரிச்சு தரேன் வச்சு பாரு நீ எப்படி இருக்கான்னு சொல்லு அப்படியே புது பொண்ணு கணக்கா சொல்லிக்கே போறாத்தா பாப்பியா இப்ப கட்டப்பட ட்ரெண்ட் ஆத்தா எல்லாத்தையும் அனுபவிச்சு பாருங்க என்ன நீ போ அங்க போய் மாறுமால பாரு வாங்குறாளோ இல்லையோ 20,000 ரூபாய் சேலையில இருந்து 40,000 ரூபாய் சேலை வரைக்கும் மச்சு பார்த்து போட்டோ எடுத்துட்டு போயிருவா சும்மா உன்ன மாதிரியா இருக்கா பாப்பியா நீ பார்த்தா பாருவேன் என்ன இப்ப உள்ள பிள்ளைகள் இருக்குதுங்க அப்படியே மகாலட்சுமி கணக்க கைய தூக்கி தோப்படிக்கு மேல வச்சு கும்பிடணும் போல அம்புட்டு அழகாலத்தான் இருக்கிற எப்படி சூப்பரா இருக்கு தெரியுமா எங்க கண்ணாடி காணா மிரர்லாம் எங்க இருக்குது இங்க வா முதல்ல உனக்கு கண்ணாடி முன்னாடி நிப்பாட்டி உன் அழக நீ முதல்ல ரசி அப்புறம் நாங்க ரசிக்கிறோம் வாங்கிட்டு என்ன கிளவி இங்க ஒரு மலை நிலையில இல்லையே இங்க பிளாஸ்பேக் போயிருச்சோம் வாங்க நம்மளும் போய் பாப்போம் கவியாவ் ஏத்தோ பஞ்சு பண்ண ஏத்தா பிளாஸ்பேக் எங்களே கூட்டிட்டு போ நீ மட்டும் போனா ஏன் மண்ணா வர விட்டுட்டு நான் எப்படி இருக்கிறேனே தெரியலையா ஏன் மண்ணா வர யாரும்
ஐயோ சும்மா இருந்த புண்ண சோர்ந்து விட்ட கதையா பாவ கிளவிய பழைய நினைவுகள் எதையும் ஞாபகப்படுத்தி விட்டு தப்பு பண்ணிவிட்டோமோ ஆத்தா பேரிக்க மாட்டாத்தா அத்தா வெள்ளத்தையாத்தா அழுவாத ஆத்தா அழுவாத என்ன ஐயோ கடையில் உள்ள ஆளுங்களா சுத்தி முத்தி பாக்குறாங்களே ஐயக்கா பத்தக்கா மனரோசா இங்க பாடி ஓவிட்டு கிளவிய பாரு ஐயா மன்னவரியாவும் வந்துருச்சு அவர் கணவரியாவும் வந்துருச்சா அழுத கட்டுக்கடி மூசு மூசுன்னு வந்து என்னன்னு கேளுடி வாடி ஐயோ அதுக்குதான் படவே எடுத்து போனா சேலையா இந்த பாறை நெட்டி எரும மாதிரி சும்மா கை காலை வச்சிட்டு இருக்க மாட்டியே அது பழைய படிக்கல பழைய கருப்புளைய பார்த்தாவே மன்னவரன்னு அழுக ஆரம்பிச்சிரும் இப்போ போச்சா ஏக்கா போக்கா போய் என்ன ஏதுன்னு பாருக்கா இந்த நடுவுடி தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணி வைப்பா போய் என்ன ஏதுன்னு பார்த்தா ஆளைய மேல நிப்பாடி கிடக்கா ஐயோ அது கிளம்பி பண்றது தாங்க முடியலையே ஐயோ இந்த நொட்டிக்குடைய போட ஒரு ரூம் கிட்ட எங்கடா போட்டு அடைச்சு போறதுக்கு ஏன் தேவையில்லாத வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா இந்த வார முடி என்ன ஏதுன்னு ஐயோ இப்படி உசுர வாங்குறாங்களே தாவளுங்க இவங்க வந்த சோழியை பார்க்க மாட்டேங்கிறாங்களே மத்த எல்லா சோழியும் பார்த்து விடுவாங்க பிரியா போட்டுக்கிட்டு என்ன அர்த்தம் நல்லா மஞ்சள் ஒன்று சாப்பிட ஒன்று பச்சை ஒன்று அரக்கல ஒன்று அள்ளி தூவுங்க அப்படியே மலையா மலை சார மாதிரி கொட்டி குமிச்சு கிடந்தானே பார்த்து எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கலெக்ஷன் என்னன்னு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஒண்ணுமே இல்லாம வெறுமனையா அப்படியே போட்டு வச்சிருப்பிய கண்ணுக்கு குளிச்சு அள்ளி போடியா போடியா என்ன 3 பேர் ஒரு திணிசா இருக்கிய ஸ்மால் மீடியம் எக்ஸல் டபுள் எக்ஸலா யோ அப்ப உன்னே பார்த்த மாட்டேன் சேலை வைக்கிற மாதிரியா இருக்கு சேமியா பாக்கெட் வைக்கிற மாதிரி தான் இருக்கு ஆளை பார்த்து பாடி சேமிங் பண்றீங்களோ பாடி சேமிங் குட்டையா இருக்கு நெட்டையா இருக்கு ஒல்லியா இருக்கு குண்டா இருக்குன்னு வந்த வேலையை பார்க்கணும் யோ சேலையில அள்ளி போடியா சும்மா தேவையில்லாத பேச்சு பேசினா அப்புறம் பல்க மண்டையில ஆம்பளட் போட்டு தின்னுட்டு போயிடுவேன் ஐயோ அப்பெல்லாம் சொல்லிடுமா சும்மா பார்த்தோன்னது வித்தியாசம் வச்சு அப்படி சொன்னேன் நீங்களும் தப்பா எடுத்துக்காதீமா எடுத்து போடுறேன் அந்த பயம் இருக்கணும் சாம நம்ம குரல்ல 4 வார்த்தை அள்ளி விட்டாதையா ஆளுலாம் 10 அடிச்சு வேலை செய்யறாங்க என்ன திமிரு யாரு பாவம் அவரப்பட்டு நடத்திட்டு இருக்கேன் அவரத பெரிய மனுஷன் ஏதோ சும்மா வாய்க்கு வந்தா சொல்லிட்டு இருக்காருன்னு அவரப்பட்டு விடு கூட ஆவு எல்லாத்துக்கும் டென்ஷன் என்னமா இதுதாம்மா உலகத்திலே சிறந்த பட்டு பனாரஸ் பட்டு பருத்தி பட்டு அந்த பட்டு இந்த பட்டு எல்லாம் இருக்குமா இதை கட்டுனாங்கன்னா கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம் ஆகும் யோ அப்ப கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிருமோ யாருமா அந்த பிள்ளை என்ன சொன்னாலும் இடக்கு மக்காமே பேசிக்கிட்டு இருக்கு இந்த பிள்ளைலாம் குடும்பத்துக்கு சரி வராது ஏக்கா தல்கணி மனோசாக்கு பாடி என்ன பேச்சு பேசுறாரு இங்க பாரியா இந்த பேச்சை என் மாமியா பேசுற மண்டை 2 வகுந்து விட்டு போடுவேன் நீ என்ன பேசுற நீ என்ன பேசுறதுக்கு நீ என்ன புருஷனா இல்ல உன் மயந்தே புருஷனா சும்மா அப்படி உன் வீட்டுல வந்து வாழ வந்திருக்கேன் சரியில்லையாம்ல பொண்ணு சரியில்லையாம்ல ஐயோ அம்மா யாத்தே என்ன வேணும் மண்ட இடத்துல இவ தேவையில்லாத பேச்சு வழக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கறதே மண்ட வேலை தவிர அத்தனை வேலை நீ பாப்ப முடி சும்மா இருக்க முடியா இல்லையா அண்ணா அந்த சிவப்பு கலர் இருக்குல ஆமா குங்கும கலர் மாதிரி இல்ல அத எடுத்து போடுங்க நம்ம வனரசா இருக்குல நல்ல கலருக்கு அந்த கலர் தான் நல்ல சூட்டப்பலா இருக்கு அதுல வேற கலரா எடுத்து போடுங்க பாப்பா அந்த டிசைன்ல இந்த பாருங்க நல்லா இருக்கா இது எடுத்துக்கிறீங்களா அண்ணே என்ன இப்படி காமிச்சா எப்படி நல்ல முந்தனே நடப்பு சேலை உடைச்சிட்டு பிரிச்சு காமிச்சதே டிசைன் எல்லாம் எனக்கு தெரியும் இவன் இப்படி பார்த்தா என்ன தெரியும் இங்க பாத்து இந்த பூ நல்லா இருக்குன்னு எடுத்துட்டு போவா உள்ள போய் பார்த்தா மார்க்கெட்டின் ஒண்ணுமே இல்லாம டிசைன் இல்லாம ஒண்ணுமே இல்லாம சும்மா வெறுமனே இருக்கு அது நல்லா இருக்கு பிரிச்சு காமிங்கனே ஏமா இதெல்லாம் பிரிக்க கூடாதுமா அது பிரிச்சா அப்புறம் யானை நான் தான் மடிச்சு வைக்கணும் அப்புறம் மடிச்சு வைக்க முடியாது உன கத்துவாரு இல்லாட்டி நீங்களே வாங்கிங்க பிரிச்சாலும் நீங்களே வாங்கினீங்களா ஈரடி வரேன் யோ சேலை கடலாம் அப்புறம் பிரிச்சுதான் காமிக்கணும் பிரிச்சு காமிக்க முடியாது அது என்ன அர்த்தம் நல்ல கடை கூட்டிட்டு வந்திருக்கேடி வனரோசா நன்னே நொன்னேன்னு வேற உள்ள வந்து பேசிக்கிறீங்க யோ பிரிக்க போறியா இல்லையா இப்ப பிரியா ஐயா இது எல்லாத்தையும் பிரிச்சு காட்டு நான் மடிச்சு வைக்கிறதுக்குள்ள நான் எப்போ நான் டீ குடிக்க போறது சரி பிரிச்சு காட்டுறேன் சரியா போச்சு இப்படி பிரிச்சு பார்த்தாதானே தெரியுது அளவுல எல்லாம் எப்படி இருக்கு அழகா இருக்கா என்னன்னு என்ன சரி எல்லாம் ஒரு மாதிரி மங்கலா இருக்குது ஏமா இதெல்லாம் தங்க சரிக்குமா தங்க சரியா அதெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் எது இது தங்க சரியா யோ சேலை எவ்வளவு ரேட்டு முதல்ல சேலை எவ்வளவு ரேட்டு தங்க சரிகையாம்ல 3000 ரூபாய் தான் எது 3000 ரூபாய் சேலையில 66000 67000 ரூபாய் தங்க சரியை வச்சு நீங்க வந்து இது பண்ணிருக்கீங்க யோ இதெல்லாம் வெறுவாயில வெத்தலை எப்படி வேணா மெண்டு துப்பிட்டு இருப்பேன் அவன்கிட்ட போய் கதையை விடு ஆளை பாரு ஆளை தங்க சரியா இதே யாரும் தெரியாதவங்க புரியாதவங்க அறியாதவங்க படிக்காதவங்க வந்தா
இவ சரியா பிராட்காரா இருக்கா? இந்த கடைக்கு நல்லா கூட்டிட்டு வாக்கா போவான் பிராட்கார பையலுங்க. அண்ணே நீங்க அங்க திரும்பாதீங்க. நீங்க பிரவுன் கலர் எடுத்து போடுங்க. அதுவே கலர் நல்லா மேட்சா இருக்கும். என்னத்த வாரச வாங்குற ஐடியால இருக்கால இல்ல இத கூட அத கூட பிரவுன கூட ஒயிட்ட கூட ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கல. ஏன் பாவம் இப்பதான் தெரியுது அந்த மனுஷன் ஏன் இப்படி பேசுறாருன்னு. வரவங்க போறவங்களாம் இப்படி பிரிச்சு சிரிச்சு போட்டுட்டு போனா அப்புறம் மடிச்சு வைக்கிறதுக்கே அவருக்கு கொடுக்குற சம்பளம் எல்லாம் சரியா போயிடும். பாவம் இருக்கு சேலை விக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களோ இல்லையோ மடிச்சு வைக்கிறதுக்கே கொடுக்கணும் போல. ஏய் பந்தியா ஒன்னு ரெண்டு மூணு பாத்தியா சரி எடுத்தியான்னு இல்லாம அதை எடு இதை எடு போனாடு ரெட்டை எடுன்னு பேசிக்கிட்டே இருக்க பாரசா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்மளுக்கு இங்க இந்த டென்ஷன் ஆகி போயிடும். வந்தமா எடுத்தமான என்ன பொம்பளையே என்ன பழக்கமா வந்தது அதையும் உதவி உருட்டி அதை பார்த்து இதை பார்த்து ஒன்னுலையும் ஜாக்கிர பீஸ் இல்ல எல்லாத்துலயும் குறைவேன். நம்மளுக்குலாம் இது செட் ஆகாது. ஐயோ அண்ணே பாவம் உடனே பார்க்க பாவம் அதையா இருக்குது. சரி எனக்கு ஒரு சேலை கொடுங்க நான் இடத்த காலி பண்றேன். இவளுகளை நீயே கட்டி சரியா போடி சும்மா போடுடா